தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வந்து கார்ட்டூன் எடிட் பண்றது பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து பண்ணுவாங்க. இந்த கார்ட்டூன் எடிட்ன்றது பாத்தீங்கன்னா வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ல பாத்தீங்கன்னா வந்து இந்த கார்ட்டூன் எடிட் அப்படின்றத வந்து பண்ணுவாங்க. ஸோ பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ இருக்குன்னா அந்த போட்டோட அவுட்லைன்ல மட்டும் கரெக்டா வரைஞ்சிடணும். நம்ம டிரா பண்ணதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு சில ப்ராசஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு நார்மல் இமேஜ் வந்து கார்ட்டூன் இமேஜா வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். பட் ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் வந்து செய்யணும். ஒரு சில பேருக்கு அது எப்படின்னே வந்து தெரியாது. ஸோ எனக்குமே பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்டூன் எடிட்டிங் பண்றது தெரியாது தான். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து தேடினேன் எப்படி வந்து ஈஸியாக பண்றது பற்றி நிறைய இடத்துல வந்து சர்ச் பண்ணி தேடினதுல எனக்கு ஒரு ஆப் ஒன்று மாட்டுச்சு. அந்த ஆப்பை தான் இன்னைக்கு நான் உங்கள்ட்ட வந்து சொல்ல போறேன். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆப் தான். ரொம்பவே ஒரு சிம்பிளான முறையில் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கார்ட்டூன் எடிட் வந்து பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட நார்மல் போட்டோ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கார்ட்டூன் இமேஜா வந்துடும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது என்ன ஆப் அப்படின்றது நேரம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அது மூலிமா நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் வந்து கார்ட்டூன் எடிட் வந்து பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக் ஓவர், கார்ட்டூன், ஹார்ட்ஸ், வின்டர் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து கார்ட்டூன் அப்படின்றத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜஸ் உங்களுக்கு வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்ட்டூன் இமேஜ் மாதிரி இந்த இடத்துல ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு இமேஜ். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கேலரிலேருந்து ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த போட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிரீன் கலர்ல ஒரு ஆரோ கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸிங் அப்படின்ற மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்ட்டூன் எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இது வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எது பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு இதில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெட்டரா இருக்கு அப்படின்றது தோணுது. இதில் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்கும். அதனால நீங்க வந்து ஃபர்ஸ்டே வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும். திருப்பி அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட போட்டோஸ்ல வந்து அப்ளை ஆகிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் டன் அப்படின்ற மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் இன்னும் கூட நீங்கள் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா அனிமேட்டட் கிஃப்ட்ஸ் மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எது மாதிரி நீங்கள் வந்து கிஃப்ட் மேக் பண்ணுமோ அது மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஒரு சிலது பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோ வெர்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலது பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் வெர்ஷன். அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் வந்து ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்ட் அண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இன்னும் இதில் நிறைய எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க இந்த எஃபெக்ட் வந்து கிளிக் பண்றீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸிங் ஆல்மோஸ்ட் டன் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மாறிடும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் நிறைய எஃபெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல டி அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஏதாச்சும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து டெக்ஸ்ட்டுமே உங்களால் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 டாட் பட்டன் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிட்டு சேவ் டு டிவைஸ் அப்படின்ற வந்து கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வந்து ஃபோட்டோ லேப்லேயே நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு நினைச்சாலுமே அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். இல்லை வாட்ஸ்அப் இந்த மாதிரி எல்லா சோஷியல் மீடியாவிலும் டேரெக்டாகவும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். கார்ட்டூன் எடிட் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ லேப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் மார்க் இருக்கும். அதை எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறதை பற்றி இப்போ வந்து பார்க்கலாம். உங்களோட மொபைலில் பார்த்தீங்கன்னா வந்து பிக்சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அது மூலிமா நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண அந்த கார்ட்டூன் இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் ஆப்ஷனை வச்சு அந்த இடத்துல மட்டும் அப்படியே ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமூவ் அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே அப்படி வந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ பட் இதில் இருக்க ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து நார்மலாக நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் நீங்கள் பிக்சார்ட் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி இந்த ஆப்ஷன் உங்களால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது. ஒன்லி ஃபார் இது வந்து ப்ரோ வெர்ஷனுக்கு மட்டும்தான் உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து காசு கட்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏபிகே ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணி பிக்சார்ட் ஏபிகே ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணி தான் உங்களால் அதை வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ கார்ட்டூன் எடிட் மொபைலில் வந்து ஒரு கிளிக்ல எப்படி வந்து ஈஸியா பண்றது அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சிருப்பீங்க. உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ற மூலமாக உங்க நண்பர்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. நம்ம சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணாதான் நான் அடுத்தடுத்து யூடியூப் சேனல்ல போஸ்ட் பண்ற வீடியோல நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எதுவும் டவுட்ல இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்க. அப்படி எதுவும் பர்சனலான டவுட் இருந்தா என்ன இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து கான்டாக்ட் பண்ணினா நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.